எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் அனந்த். இந்த வீடியோவில் இப்போ நடந்து முடிஞ்ச மண்டே நைட் ராவை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல் இருக்குது. அதில் நிறைய அப்டேட் கொடுத்துட்ருக்கேன். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மண்டே நைட் ரா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ண உடனே ஆளாக ஜான்சினா ரிங்குக்குள்ளே வராரு. ரிங்குக்குள்ளே வந்த உடனே அந்த இடத்துல ஆர்ட்ரூத் ரிட்டர்ன் ஆனது. எப்பவும் ஜான்சினாவை கலாய்க்கிற மாதிரி ஃபேன்ஸுங்க பயங்கரமாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஜான்சினா இப்போ உங்கள் வாயை மூட போகிறீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல பங்கமாக பார்த்தீங்கன்னா கலாய்க்கிறாரு. இந்த வாயை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ வி வாண்ட் ட்ரூத் அப்படின்னு சொல்லிட்டு டபிள்யூ விட்டு போனோன்னா திரும்பவும் டபிள்யூ கொண்டு வந்துட்டீங்க. நான் இப்பவும் சொல்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னோட கடைசி ஃபேர்வெல் டூரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் தான் ஹெட்லைனாக தெரியணும். நீ உங்கள் வாயை மூடுங்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஜான்சினா ஃபேன்ஸுங்களை திட்டுறாங்க. திட்டினது மட்டும் இல்லாமல் நான் ரெசல்மேனியா முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் எத்தனை அப்பீரன்ஸ் பண்ணியிருக்கேன், இன்னும் 33 அப்பீரன்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் வந்தது எல்லாத்தையும் கழிச்சோம் அப்படின்னா இன்னும் 19 அப்பீரன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த 19 அப்பீரன்ஸ் தான் நான் டபிள்யூக்கு வர போகிறேன். அதோட நான் டபிள்யூக்கு வர போகிறது கிடையாது அப்படின்ற மாதிரி. ஸோ ஜான்சினா அந்த கவுண்ட்டை பார்த்தீங்கன்னா குறைச்சிக்கிட்டே வராரு. ஸோ இன்னும் ஒரு 19 அப்பீரன்ஸ் தான் ஜான்சினா பார்த்தீங்கன்னா வர போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பங்கமான ஒரு ப்ரோமோ செக்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா பண்ணுறாரு. ஸோ அந்த இடத்துல ஜான்சினா ஸோ ஆர்ட்ரூத் அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மேட்சை தோத்ததை பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல ரொம்பவே ஷாக்கிங்காக சிஎம் பங்க் உள்ளே வராரு. உள்ளே வந்த உடனே சிஎம் பங்க் அவங்க 2 பேருக்கு இடையில இருக்கிற அந்த ரைவல்ரியை பற்றி பேசுகிறாரு. 2011 12 அவருக்கும் அவங்க 2 பேருக்கு நடந்த மேட்சஸை பற்றியும் பேசுகிறாரு. குறிப்பாக எலிமினேஷன் சேம்பர் பேப்பர் வியூவில் செத்ராலன்ஸ் எனக்கு பார்த்தீங்கன்னா கப் ஸ்டாம்ப் போட்டான். அப்போ பார்த்தீங்கன்னா ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு நீ எஸ்டிஎஃப் போட்டு பார்த்தீங்கன்னா வின் பண்ண. ஸோ அதை நான் மறக்கலை அப்படின்ற மாதிரி அவர் பார்த்தீங்கன்னா ஸோ எலிமினேஷன் சேம்பர் பேப்பரில் நடந்ததை பற்றி பேசுகிறாரு. ஸோ நீ டபிள்யூ விட்டு போகிறதுக்குள்ளே உன் கூட கடைசியாக ஒரு மேட்ச் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், அதுவும் இந்த சாம்பியன்ஷிப்புக்காக மேட்ச் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா இப்போவே இங்கேயே நான் உன் கூட இந்த சாம்பியன்ஷிப்புக்காக மோத போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே ஜான்சினா பெஸ்ட் இன் த வேர்ல்ட் சிஎம் பங்க் வர்சஸ் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஜான்சினா, நம்ம 2 பேருக்கும் ஸோ அன்டிஸ்பியூட்டட் டபிள்யூ சாம்பியன்ஷிப் மேட்ச். இந்த மேட்ச் நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். ஆனால் அந்த மேட்ச் இங்கே கிடையாது. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் நைட் ஆஃப் சாம்பியன்ஸில் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஜான்சினா அந்த மேட்சை கன்ஃபார்ம் பண்ணுறாரு. உடனே செத்ராலன்ஸோட தீம் மியூசிக் வராரு. என்ட்ரன்ஸ்லேயே அங்கே நின்று அந்த சாம்பியன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா அந்த மேட்சை பற்றி பேசாமல் அவர் கையில் இருக்க அந்த மணி இந்த பேங்க் ப்ரீஃப் கேஸை மட்டும் தூக்கி காமிச்சிட்டு போகிறாரு. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கிங்கன்னா என்கிட்ட இந்த ப்ரீஃப் கேஸ் இருக்குது, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பங்கமாக ஒரு சம்பவம் பண்ணிட்டு போகிறாரு. உடனே அதே இடத்துல ஏஜே ஸ்டைல் வர்சஸ் சாட் கேபிளுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்ச். 2 பேருமே ஒரு தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், யார் வின் பண்ணுவா அப்படின்ற ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏஜே ஸ்டைல் ஃபைனலி சாட் கேபிளை க்ளீனாக பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் ஏஜே ஸ்டைல் வின் பண்ணுறாரு. வின் பண்ணதோட குயின் ஆஃப் த ரிங் மேட்சுக்கான ஒரு குவாலிஃபை மேட்ச் நடக்குது. ஒரு ஃபேட்டல் 4-வே மேட்சாக நடக்குது. லிவ் மார்கன் வர்சஸ் ரியா ரிப்லி வர்சஸ் ராக்ஸின் ஃபெரேஸ் வர்சஸ் கைரிஷனுக்கான ஒரு ஃபேட்டல் 4-வே மேட்ச். இந்த மேட்ச் உண்மையிலே ஒரு தரமான ஒரு மேட்சாக இருந்துச்சு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 4 பேருமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. ஃபைனலி பார்த்தீங்கன்னா ராக்ஸின் ஃபெரேஸ் பார்த்தீங்கன்னா ரோல் பண்ணி பின் பண்ணி கைரிஷனை பீட் பண்ணி இந்த ஃபேட்டல் 4-வே மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ராக்ஸின் ஃபெரேஸ் தான் பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறாங்க. ஸோ வின் பண்ணதோட அவங்க செமிஃபைனலுக்கு பார்த்தீங்கன்னா குவாலிஃபை ஆகுறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக அதே இடத்துல பெக்கி லிஞ்ச் பார்த்தீங்கன்னா ரிங்குக்குள்ளே வராங்க. ரிங்குக்குள்ளே வந்த உடனே பெக்கி லிஞ்ச் எப்பவும் போல ஒரு ப்ரோமோ செக்மெண்ட் பண்ணுறாங்க. குறிப்பாக பெக்கி லிஞ்சுக்கும் லைரா வல்கிரியனுக்கும் நடக்கிற அந்த ஒரு கான்ட்ரவர்ஷியில் பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க இன்னும் பார்த்தீங்கன்னா இழுத்துட்டு போகிறாங்க. அதுலேயும் குறிப்பாக அவங்க பார்த்தீங்கன்னா ஸோ இன்டர்கான்டினென்டல் சாம்பியன் வின் பண்ணதை பற்றி லைரா வல்கிரியனுக்கும் அவங்களுக்கு நடந்த அந்த ரைவல்ரியை பற்றி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா லைரா வல்கிரியன் உள்ளே ஸோ பெக்கி லிஞ்ச் அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. உடனே பின்பக்கமாக பேலி உள்ளே ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா பெக்கி லிஞ்சை பயங்கரமாக பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறாங்க. குறிப்பாக இந்த ஒரு வாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஸோ பேலிக்கு தான் இருந்துச்சு. குறிப்பாக பேலிக்கு இன்ஜுரி ஆனதுனால பேலி அட்டாக் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஸோ பெக்கி
லிஞ்ச் உள்ள வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைரா வல்கிரனுக்கும் பெக்கி லிஞ்சுக்குமே கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரைவல்ரி போச்சு. குறிப்பாக அந்த ஸ்டோரியிலேருந்து விட்ட ஸ்டோரியிலேருந்து ரெசல்மேனியாக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ WWE கொண்டு வராங்க. உடனே அந்த இடத்துல ரொம்பவே ஷாக்கிங்காக ஆர்ட்ரூத் உள்ள வராரு. உள்ள வந்த உடனே அந்த கமாண்டரி டேபிள் மேலே ஏறி நிற்கிறாரு. ஸோ ஏறி நின்ன உடனே அவர் எப்பவும் போல ப்ரோமோ கட் பண்ணுறாரு. குறிப்பாக நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாரையும் ரொம்ப என்டர்டைன்மெண்ட் பண்ணேன். ஸோ நீங்கள் எல்லாரும் என்ன சாதாரண ஆளாக பார்க்காம ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பு கொடுக்குற விதமாக ஸோ என்ன WWE விட்டு போனதுக்கப்புறம் வி வாண்ட் ட்ரூத் அப்படின்னு சொல்லிட்டு என்ன எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா வர சொன்னீங்க. ஸோ நான் இப்போ உங்களுக்காக இங்கே வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி எல்லாரும் நான் என்ன காமெடி பேசி இதே மாதிரி தான் இருப்பேன், இந்த மாதிரி முடிய வச்சுட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி இதான் என்னோட கிம்மிக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் என்ன நம்பதுனால நான் இதுக்கப்புறம் வேற மாதிரி இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அவரோட தலைமுடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவரே கட் பண்ணுறாரு. கட் பண்ணிட்டு ஒரு பயங்கரமான ஒரு செலிப்ரேஷனோட நெக்ஸ்ட் அவர் என்ன பண்ண போகிறாரு, ஒருவேளை அவர் ஒரு வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஒருவேளை சாம்பியன்ஷிப் மெட்டீரியலாக மாற போகிறாரா, இதுக்கப்புறம் அந்த காமெடி செக்மெண்ட்லாம் பண்ண மாட்டாரா அப்படின்ற மாதிரி ஸோ ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட அந்த செக்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு ஆர்ட்ரூத் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறாரு. உடனே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மென்ஸுக்கான கிங் ஆஃப் த ரிங் மேட்சுக்கான ஒரு குவாலிஃபை மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. குறிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேட்டல் 4-வே மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பென்டா வர்சஸ் டாமினிக் மிஸ்டீரியோ வர்சஸ் சாமி ஜெயின் வர்சஸ் பிரான் பிரேக்கருக்கான ஒரு ஃபேட்டல் 4-வே மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்சாக இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் பிரான் பிரேக்கர் தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரு. அவர் ஒரு சிங்கிள் ஆளாக எல்லாரையுமே அடி வெளுன்னு வெளுக்கிறாரு. குறிப்பாக இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக பிரான் பிரேக்கர் தான் வின் பண்ணுவாரோ அப்படின்ற அளவுக்கு இந்த மேட்ச் ரொம்பவே தரமான ஒரு மேட்சாக போச்சு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்ச். 4 பேருமே விட்டு கொடுக்காம ஃபைட் பண்ணாங்க. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் இந்த மேட்சை வின் பண்ணுற அளவுக்கு ரொம்பவே க்ளோஸாக அந்த மேட்ச் அவருக்கு ஃபேவராக போய்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல LA நைட் ரொம்பவே ஷாக்கிங்காக உள்ள வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் அடிச்சுட்டு போயிட்டாரு. ஸோ அந்த சமயத்தை பயன்படுத்தி சாமி ஜெயின் இந்த ஃபேட்டல் 4-வே மேட்சை வின் பண்ணி ஃபைனலி சாமி ஜெயின் வந்து பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் த ரிங் மேட்சுக்கான செமிஃபைனல் மேட்சுக்காக குவாலிஃபை ஆகி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறாரு. உடனே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிக்கி பெல்லா உள்ளே வராங்க. உள்ளே வந்த உடனே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோமோ செக்மெண்ட் பண்ணுறாங்க. குறிப்பாக நாங்கள் WWE இருக்கும்போது என்ன பண்ணமோ அதை விட வந்து பார்த்தீங்கன்னா பெட்டராக நிறைய பேர் இருக்காங்க. ஸோ புது டேலண்ட் சின்ன வயசில் இருக்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய ரெஸ்லர்ஸோட பேரை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல ரொம்பவே ஷாக்கிங்காக லிவ் மார்கன் உள்ளே வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீ என்ன மட்டும் ஏன் விட்ட அப்படின்ற மாதிரி ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடுறாங்க. அந்த இடத்துல நீ ஏன் இல்லை ராக்ஸின் ஃபரைசன் எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி ஸோ அவங்கள பயங்கரமாக கலாய்க்க அந்த இடத்துல செம்ம காண்டாக ஒன்று அவங்க 2 பேர் கடையில் ஒரு சின்ன கான்ட்ரவர்ஷியல் ஆகிடுது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒருவேளை ஒரு சாம்பியன்ஷிப் மேட்சுக்காக ஏதாவது வேணுமா அப்படின்ற மாதிரி அந்த சாம்பியன்ஷிப்பை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல ரொம்பவே ஷாக்கிங்காக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லிவ் மார்கன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நிக்கி பெல்லாவை அட்டாக் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு செக்மெண்ட் போது அடுத்தபடியாக இன்னைக்கு மண்டே நைட் ராவோட மெயின் ஈவென்ட் மேட்ச் நடக்குது. குந்தர் வர்சஸ் ஜே ஊசோவுக்கான வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச். ஏன் சம்மந்தம் இல்லாமல் இந்த மேட்சை வச்சாங்க, இந்த மேட்ச்சில் என்ன நடக்க போது, ஒருவேளை இந்த மேட்ச்சில் கோல்டுபர்கோட ரிட்டர்ன் இருக்குமா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தோம். இந்த மேட்ச் லிட்டரலி தரமான ஒரு மேட்சாக இருந்துச்சு. 2 பேருமே விட்டு கொடுக்காம வேற லெவலில் ஃபைட் பண்ணாங்க. குறிப்பாக ஜே ஊசோ வரும்போதே அவரோட பையனெல்லாம் கூப்பிட்டு வர மாதிரி ஒரு செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாரு. அந்த மேட்ச்லேயே ஒரு பையன் அங்கே ரிங் சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இருப்பார். இந்த மேட்ச் உண்மையிலேயே ஒரு தரமான மேட்ச். 2 பேருமே விட்டு கொடுக்காம ஃபைட் பண்ணாங்க. இந்த மேட்ச் என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கும்போது ஃபைனலி குந்தர் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிஷன் மூலமா ஜே ஊசோவை பீட் பண்ணி ஸோ நியூ வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனை வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாரு. ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு விஷயம். ஏன் குந்தர் சாம்பியனை ரெசல்மேனியா லாஸ் பண்ணாரு, இப்போ ஏன் ஜெயிச்சாரு அப்படின்றது தெரியல. ஃபைனலி குந்தர் செகண்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு சாம்பியனை வின் பண்ணிட்டு ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் மண்டே நைட் ராவ முடிகிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் குந்தரை வச்சு என்ன பிளான் பண்ண போகிறாங்க, WWE எப்படி கொண்டு போக போகிறாங்க அப்படின்ற எந்த விதமான ஐடியாவும் இல்லை. ஸோ ஃபைனலி குந்தர் நியூ வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் ஆயிருக்காரு. இதோட இந்த வாரம் மண்டே நைட் ரா முடியுது. ஸோ இந்த வாரம் மண்டே நைட் ராவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த மேட்ச் ரொம்பவே பிடிச்சது அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய வாட்ஸ்அப் டெலகிராம் சேனல் இருக்குது. அதே மாதிரி ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.